ஹாய் கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா முக்கியமாக நம்ம சொல்லப்போனால் நம்ம தளபதி விஜய் அண்ணனை பற்றி தான் நல்லா பெருமையாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் விஜய் ரசிகர் யாராக இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். என்னென்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நேற்று ஒருத்தர் ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாப்புல. அதாவது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் ஏசனா இது அரெஸ்ட் பண்ணுறது தான் தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏசுறது வேறங்க. எலும்பு உடைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன்னு சொல்லி கொலை மிரட்டல் எடுக்கிறது எந்த முதல்வரும் சும்மா இருக்க மாட்டார். அந்த இடத்துல இப்போ ஸ்டாலின் இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவார், எடப்பாடி அண்ணன் இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதை யாருமே இதை பெருசாக நினைக்க முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் பத்திரிகையாளர் மாற்றி மாற்றி போட்டு மிரட்டின உடனே, அதாவது நான் எய்த்து பேசின உடனே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு குரூப் அப்படி கிளம்பியிருக்கு. எப்படின்னா முதல்வரை மிரட்டினாலே உடனே தூக்கிடுறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இது மிரட்டல் கிடையாதுங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல் எடுத்திருக்காங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம டிஎம்கே கட்சிக்காரங்க, நம்ம டிஎம்கே கிடையாது, அங்கே தாவைக்க தான். டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னென்னா நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு சில பேர் விமர்சிக்கிறத வச்சு நீங்கள் நல்லா யோசிங்க. அவங்க விமர்சித்தது உண்மையாக தவறா, எதனால் விமர்சிச்சிருக்காங்க, எதுக்கு விமர்சிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட எவ்வளோ கோடி கணக்கில் சொத்து இருக்குது, அதனால் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்கேன் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் ரயிலில் போகிற மாதிரி. இப்போ உள்ளே போவாங்க, நான் 7 நாளில் ஜாமீனில் வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சாதாரணம். அடித்தட்டு மக்களுக்கு கீழே இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க அவங்களுக்காக கூஜா பிடிச்சிட்டு அலையாங்க. நீங்கள் கூஜா பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறையா பின்னடைவு நிறையா வருங்க. அதாவது அதாவது நல்லா எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே, அதாவது நீங்கள் டிஎம்கேல இருக்கீங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தாவாக்கால இருக்காங்கன்னு நினச்சிக்கிடுங்க. அப்போது நீங்கள் டிஎம்கேவை உயர்த்தி வச்சு நீங்கள் பேசி போடுறீங்கன்னு வச்சுடுங்க, எதாக இருந்தாலும் பேசுகிறீங்க வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களே தாவைக்கில் இருக்கிறவங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு அப்படிப்பட்ட சொந்தமே எனக்கு வேண்டாம் அப்படிம்பீங்க. ஆனால் சொந்தக்காரன் தாங்க உதவுவாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. 4 பேர் நல்லது செய்ய மாட்டான், சொந்தக்காரன் தான் உங்களுக்கு எதுனாலும் பின்னாடி சப்போர்ட்டாக முன்னாடி நிற்பான். அதனால் நீங்கள் அந்த அரசியல் கட்சிக்காரங்களை நம்பி எதுவுமே நீங்கள் எது முறையிடாதீங்க. உங்களுக்கு எது சுயமாக தோணுதோ அதை செய்யுங்க, சரியா? அதாவது நான் சப்போர்ட் விஜய் அண்ணனுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன். தப்பாக ரைட்டாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டு தேவையில்லாத கமெண்ட்டை நீங்கள் பண்ணாதீங்க. முக்கியமாக நான் நிறைய இது யோசித்து தான் நான் போடுறேன். அதாவது பேசுகிறதும் யோசித்து தான் பேசுகிறேன். மறுபடியும் நான் எழுதி வச்சுட்டு, ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுட்டு, உதயநிதி அண்ணன் மாதிரி, விஜய் அண்ணன் மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்த மாதிரி நான்